அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு பார்ட் டைமாக இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜாயின் பண்ணி விடுகிறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நாம் கம்பெனியில் பார்க்குற பாய்லர்ஸில் யூஸ் பண்ணுற ஃபீட் பம்ப் பற்றி உங்களுக்கு நான் இன்றைக்கி டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு பாய்லர் சம்மந்தமான எல்லாம் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபீட் பம்ப், வெர்டிக்கல் பம்புங்க. இது வந்து நிறைய வெரைட்டிஸில் இந்த வந்து பம்புகள் வந்து இருக்குது உங்களுக்கு. இது வந்து வெர்டிக்கல் பம்புங்க. இந்த வெர்டிக்கல் பம்பில் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான டன்னேஜ் ஒரு 6 டன் 7 டன்னு கீழே இருக்க பாய்லர்ஸ்க்கு வந்து இந்த பம்ப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது என்னென்னா 7 டேஸ் பம்புன்னு சொல்லுவாங்க. 7 ஸ்டெப் இருக்கும். இந்த சிலிண்டருக்குள்ளே 7 ஸ்டெப் இருக்கும் உங்களுக்கு. அது மூலிமா தான் உங்களுக்கு தண்ணி வந்து ஃபோர்ஸாக தள்ளுது. இப்போ வந்து இந்த பம்போட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 25 கேஜி ப்ரெஷர் தாண்டுங்க. உங்கள் பாய்லரில் வந்து 25 கேஜியாக இருந்தாலும் இது அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டு தான் இது தள்ளுங்க. இப்போ வந்து பாய்லர் நீங்கள் 10 கேஜி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை விட 20 கேஜி ப்ரெஷர்லையும் கூட இது தள்ளக்கூடிய அளவுக்கு 25 கேஜியில் தள்ளக்கூடிய அளவுக்கு இது கெப்பாசிட்டி இருக்குதுங்க பம்புக்கு. இந்த பம்ப் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து ஏர் லாக் இருக்கும் பார்த்தீங்களா, எங்கே சப்போஸ் இது ஏர் லாக் ஆனாலும் ஏர் லாக் எடுக்கிறதுக்கு மெத்தட் வந்து வெளியே வச்சுருக்கறதுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பம்ப் வந்து 250 டிகிரி வரை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற பம்பு தானுங்க இந்த பம்பு. இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு பாய்லரில் எங்கேயாச்சும் ஹீட் வாட்டர் வந்தாலும் 250 டிகிரி வரைக்கும் இருக்க தண்ணியுமே இது வந்து என்ன பண்ணும்னா இந்த மோட்டரை எந்த ஒரு எஃபெக்ட்ஸும் பண்ணாமல் ஒர்க் ஆகுங்க. இப்படி ஒர்க் ஆகிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா இப்போ ஒர்க் ஆகிறதுனால உங்களுக்கு என்ன மோட்டர் சேஃப்டியாகவும் இருக்குது. 250 டிகிரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இது ஆனால் இருந்தாலும் அதுக்கு மேலே ஹெவியாக டெம்பரேச்சர் ஆனால் இது உள்ள கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். பிஸ்டன் ப்ராப்ளம் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 டன் வால்வு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இப்போது இந்த பம்புக்கு வரதுக்கு முன்னாடி குப்பைகள் எதுவும் வந்தாலும் உங்கள் உள்ள இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்டன்லாம் அடி வாங்கி போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்டெய்னருங்க. இங்கே என்ன இது வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஸ்டெய்னர். இங்கே வந்து எஸ்எஸ் இதில் மெஸ் வச்சுருப்பாங்க. இதுவரையும் எங்கேயாச்சும் டஸ்ட்டோ குப்பையோ வந்தால் இங்கே வந்து ஸ்டோரேஜ் ஆயிரும். இந்த தண்ணி இந்த வந்து இதை தாண்டி போகாது. சப்போஸ் ஒரு நாளைக்கு எங்கே மோட்டர் தண்ணி கம்மியாக எடுக்குது தள்ளுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எங்கே குப்பை இது அடிச்சிருந்துச்சுன்னா இங்கே தண்ணி எடுக்கிற லெவல் வந்து கம்மியானனால தான் அங்கே தள்ளாமல் போயிருக்கும். மோட்டர்னால எந்த ஃபால்ட்டும் இருக்காது. ஆனால் இது வந்து இந்த இடத்துல நம்ம கழட்டி க்ளீன் பண்ணி ஸ்டெய்னர் போடும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சரியாகுங்க. இப்போ 2வது இங்கே இருக்கிற வால்வு வந்து நீங்கள் இங்கே முன்னாடி நீங்கள் க்ளோப் வால்வும் யூஸ் பண்ணிக்கலாம், பட்டர்ஃப்ளை வால்வும் யூஸ் பண்ணிக்கலாம், பால் வால்வு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பம்ப் பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டி உள்ள மாதிரி இருக்கிற வால்வாக பார்த்து வாங்கி போட்டுக்குங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளோ மீட்டர் வச்சுருப்பாங்க. எவ்வளோ தண்ணி வந்து நீங்கள் இன்றைக்கி பாய்லர் அனுப்புறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஃப்ளோ மீட்டர் செட்டப் வச்சுருப்பாங்க. ஃப்ளோ மீட்டர் வந்து ஃபீடு பம்புக்கு முன்னாடி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களால் எவ்வளோ ஃப்ளோ வந்து உங்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ லிட்டர் நீங்கள் பாய்லரில் செலவு பண்ணிக்கிறேன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஃப்ளோ மீட்டரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து இன்லெட்டுங்க. இப்போ இன்லெட் ஆகிடுச்சு. இங்கே அவுட்லெட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 டன் வால்வு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, வால்வுக்கு அந்த சைடு. ஏன் இந்த 4 டன் வால்வு போட்டிருக்காங்கன்னா, பாய்லர்லேருந்து ஸ்டீமோ இதோ வந்து எங்கே ரிட்டர்ன் ஆகும்போது என்னாங்கன்னா ஸ்டீம்லாம் கண்டிப்பாக எப்படி தான் 300 டிகிரிக்கு மேலே 500 டிகிரி 1000 டிகிரி கூட இருக்கலாம் உங்களோட பாய்லர் பொறுத்த வரைக்கும். அந்த ஹீட்டான வாட்டரோ ஸ்டீமோ உள்ளே வரும்போது என்ன நான் சொன்னபோது 250 டிகிரி தாண்டிடுச்சுன்னா இந்த மோட்டர் உள்ளே ஃபெயிலியராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பம்பு வந்து ஏர்லாக் ஆயிரும். ஸ்டீம் ஊக்குள்ளே வந்துச்சுன்னா என்ன ஆகுங்க, ஒரு நீராவி உள்ளே வந்துச்சுன்னா எப்படி இந்த பம்பு தண்ணி தள்ளாது, ஏர்லாக் ஆயிரும். அதனால தான் தண்ணி இருந்தால் மட்டும் இது தள்ளும். தண்ணியை மட்டும் தான் இந்த பாய்லருக்குள்ளே இந்த பம்பு தள்ளுங்க. அதனால் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டீம் வரவிடாமல் இருக்கிறதுக்கு இந்த 4 டன் வால்வு தடுக்குதுங்க. ஒன்லி ஒன் வே மட்டும் தான் இந்த 4 டன் வால்வு. அதனால தான் இந்த வால்வை வந்து முன்னாடி போடல, பின்னாடி போட்டிருக்காங்க. இந்த பம்பு தண்ணி இங்கே எடுத்து உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுது உங்களுக்கு தள்ளுறக்காண்டி இந்த ஸ்டீம் எதுவும் இங்கே உள்ளுக்குள்ளே வராமல் இருக்கிறக்காண்டி என்னென்னா இங்கே 4 டன் வால்வு போட்டிருக்காங்க. இந்த 4 டன் வால்வு போடுறதுனால உங்களுக்கு வந்து ஸ்டீம் வந்து உள்ளே வராமல் வாட்டரை மட்டும் உள்ளே சர்ஃபைனாக உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து உள்ளே பாய்லருக்குள்ளே போயிட்டே இருக்கிறக்காண்டி இந்த செட்டப் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துக்கிறாங்க. இது கம்பல்சரி 1ஓ 2ஓ போட்டுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இங்கே 1 போட்டிருக்காங்களா, அடுத்து வந்து மேலே பாய்லருக்கு மேலே ஏறும்போது அந்த இடத்துல ஒரு க்ளோப் வால்வு வச்சுருப்பாங்க. அந்த க்ளோப் வால்வுக்கு முன்னாடி இன்னொரு 4 டன் வால்வு, அதாவது இந்த இவ்வளோ பெருசு போடாட்டியும் உங்களுக்கு இதே வந்து ஸ்ப்ரிங் டைப்பில் எஸ்எஸ் டைப்பில் ஒன்று இருக்குங்க. அது ஒரு ரேட் கம்மி தான். அதுவும் நல்லா உழைக்கும். அந்த மாதிரி இது கூட ஒன்று வாங்கி போட்டுங்க. இந்த மாதிரி ஒன்று வாங்கி போட்டுங்க.
குளோப் வால்வு, இன்னொன்னு அந்த எஸ்எஸ் டைப்லேயும் வாங்கி போட்டுக்கங்க. அந்த அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் அந்த வீடியோவில் அந்த எப்படி இருக்கா என்ஆர்வி ஒர்க் ஆகுதுன்ட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 2ல வந்து இந்த பம்பு உள்ளே வந்து என்ன செட்டப்பில் ஒர்க் ஆகுது, எப்படி இந்த 7 ஸ்டேஜ் பம்புன்னு சொன்னீங்களே, என்ன ஸ்டெப் இருக்குது அப்படிங்கிறது இந்த பம்பை வந்து டயக்ராம் போட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நன்றி, வணக்கம்.